Hello friends, welcome to Abhijit Cuisine YouTube channel. என் பேர் அபிஜித். இன்னைக்கு நம்ம வந்து தக்காளி புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம செய்ய போறோம். இதுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸே அதிகமா இல்லாத டைம்ல இத நம்ம ரொம்ப குயிக்கா ஈஸியா முடிச்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ingredients வந்து நான் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ நம்ம 2 பே லீஃப் சேர்க்கலாம். இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு இப்போவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் சைஸ். உங்களுக்கு ஒரு தக்காளி பெருசாக கூட நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கணும். இது இப்போது 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சீக்கிரமாக பேர்ன் ஆகிடும், அதனால் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பாஸ்மதி அரிசியை நான் 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். புது பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 4 கப் தண்ணி போதும். இதே கொஞ்சம் பழைய பாஸ்மதி அரிசினா கொஞ்சம் நிறைய தண்ணி இழுக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மேலே மட்டும் மசாலா தங்கிடும், அதனால இப்போ ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சு குக் பண்ண விட்டுலாம். பாருங்கள், முக்கால்வாசி தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.